வணக்கம் நண்பா. அதாவதுங்க, சிங்கப்பூர் போகிறதுக்கு இந்த சாப்பாடு கடை சம்பந்தமான வேலைக்கு நம்ம தொடர்ச்சியாக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இந்த யூடியூப் சேனல் மூலியமாகவும் வீடியோஸ் இப்போ தான் நம்ம போட ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் தமிழ் டிராவல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ்புக் ஐடி மூலயமா நம்ம நம்மளுடைய அந்த சாப்பாடு கடை சம்பந்தமான சிங்கப்பூர் சம்பந்தமான அந்த வேலைவாய்ப்பு தகவலை தொடர்ச்சியாக வீடியோ எடுத்து நம்ம போட்டுட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிங்கப்பூர் தமிழ் டிராவல்ஸ்னு ஒரு ஃபேஸ்புக் ஐடி இருந்துச்சு இல்லையா, அந்த ஐடி இப்போ டிசேபிள் ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, தொடர்ச்சியாக ஏஜென்ட்டுங்க, நிறைய ஏஜென்ட்டுங்க எல்லாம் நம்ம நட்போட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் எல்லாம் அந்த ஃபேஸ்புக் ஐடிக்கு ரிப்போர்ட் அடிச்சிருக்காங்க. என்ன காரணமானு கேட்டிங்கன்னா, நம்ம ஒன்றும் பெருசாக அந்த ஃபேஸ்புக் ஐடியில் நிறைய அப்படி இப்படிலாம் எதுவும் வேலைவாய்ப்பு தகவலாம் பெருசாலாம் செய்யலைங்க. வெறுமனே ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு சமைக்கக்கூடிய வேலை, ஒரு பரோட்டா மாஸ்டரு, இந்த மாதிரியான வேலைவாய்ப்பு தகவலை தான் அந்த ஃபேஸ்புக் பேஜில் போட்டுட்ருந்தோம். ஸோ அதில் சிலருக்கு பிடிக்கலைங்க. என்ன பிடிக்காமல் போயிடுச்சுன்னா, நம்ம இந்த வேலைக்கு அட்வான்ஸ் அமௌண்ட்டே இல்லாமல் நம்ம வேலை வாங்கி கொடுக்குறோம், அட்வான்ஸ் அமௌண்ட்டே தேவையில்லை, நம்ம விசாவை அவங்க கையில் கொடுத்துட்டு நம்ம இந்த சர்வீஸ் சார்ஜ் வாங்குகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் சார்ஜ் வெறுமனே 3 லட்சம் மட்டும்தான் சர்வீஸ் சார்ஜ். என்ன பாஸுக்கு? இ பாஸுக்கு வெறுமனே 3 லட்ச ரூபா தாங்க சர்வீஸ் சார்ஜ். சிங்கப்பூரில் நீங்கள் எங்கே வேணாலும் எந்த வேலைக்கு வேணாலும் நீங்கள் அந்த இ பாஸுக்கான சர்வீஸ் சார்ஜ் லிமிட்டுன்னு சில ஏஜென்சி வச்சுருப்பாங்க. ஏன் நம்ம கிங்கரன் கூட ஒரு வீடியோவில் சொல்கிறாரு, இ பாஸுக்கு நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா வரையும் லிமிட்டுங்க, நீங்கள் அதிகபட்சமாக ஒரு 5 லட்ச ரூபா வரையும் கட்டலாம், அதுக்கு மேலே கட்டினீங்கன்னா அது ஒர்த்து கிடையாது அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு. மினிமம் அமௌண்ட்டே மேக்ஸிமம் அமௌண்ட்டே இந்த 5 லட்ச ரூபா மட்டும்தான் இந்த இ பாஸை பொறுத்தவரை. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா வெறுமனே 3 லட்ச ரூபாய்க்கு சிங்கப்பூருக்கு இந்த சாப்பாடு கடை வேலைக்கு நம்ம இ பாஸ் எடுத்து கொடுக்குறோம். சரிங்களா? இது ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஏஜென்ட்டு, போலித்தனமான இந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஏஜென்ட்டு, பண முதலைகள், இதில் அட்வான்ஸ் ஒரு 50,000 இல்லை ஒரு 1 லட்சம் இந்த மாதிரி பசங்கள்கிட்ட வாங்கிட்டு ஏமாற்றிட்டு இருக்கக்கூடிய ஏஜென்ட்டு, இவங்களுக்கு பிடிக்கலைங்க. சரிங்க? நம்ம மூலயமா பசங்க இங்கே இந்தியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய பசங்க, அதாவது சிங்கப்பூரை பற்றினே சுத்தமாக தெரியாதுங்க. அந்த பசங்களுக்கு சிங்கப்பூரை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்ககிட்ட ஒரு 5 லட்ச ரூபா இந்த சாப்பாடு கடை எங்கே, அந்த விறகு அடுப்பில் போயிட்டு, இந்த கேஸ் அடுப்பில் போயிட்டு, அந்த சூட்டில் போயிட்டு வேலை பார்க்குறதுக்கு அந்த 1200 1100 சிங்கப்பூர் டாலர் அந்த சம்பளம் வாங்குறதுக்கு 5 லட்ச ரூபா சர்வீஸ் சார்ஜுங்க. 6 லட்ச ரூபா கூட வாங்குறாங்க. சரிங்களா? எப்படி வாங்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே ரொம்ப தெரிஞ்ச முகம்தான், ரொம்ப தூரத்து முகம்லாம் கிடையாதுங்க. ரொம்ப அக்கம் பக்கத்தில் இப்போ ஒரு பையன் ஒரு திருச்சி இருக்காருன்னா, திருச்சி ஒட்டி இருக்கக்கூடிய ஏஜென்ட்டு தான் பசங்களை ஏமாத்துறாங்க. ரொம்ப முகம் தெரிஞ்சவங்க தான் ஏமாத்துறாங்க, தெரியாதவங்க யாரும் ஏமாத்துறது கிடையாது. சரிங்களா? 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா பணத்தை கட்டிட்டு இங்கேருந்து அங்கே போயிட்டு சூட்டில் வேலை பார்க்குறாங்க பசங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி பசங்களுக்கு, ரொம்ப கஷ்டப்படுற பசங்களுக்கு ரொம்ப குறைவான சர்வீஸ் சார்ஜிங் வெறுமனே 3 லட்ச ரூபாயில் நம்ம ஏற்றி விடுறோம். என்ன பாஸ்? இ பாஸ். மற்ற பாஸ்லாம் கிடையாது, இ பாஸ் தான். இ பாஸுக்கு வெறும் 3 லட்ச ரூபா அப்படிங்கிறது ஏஜென்ட்டுகளுக்கு, ஏற்கனவே பசங்க மூலயமா வேலை வாங்கி தரேன்னு சொல்லி போலித்தனமாக ஏமாற்றிட்டு இருக்கக்கூடிய ஏஜென்ட்டுகளுக்கு சுத்தமாக ஆகலைங்க. அதனால் நம்ம பேஜுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, தொடர்ச்சியாக ரிப்போர்ட்டுக்கு மேலே ரிப்போர்ட் அடித்து நம்ம பேஜ் இப்போ டிசேபிள் ஆகிப்போச்சு. நம்ம ஏதோ ஒரு தவறு செய்கிற மாதிரி இந்த ஃபேஸ்புக் நிறுவனம் யாராவது ஒரு ரிப்போர்ட் பண்ணாக்க உடனே அதை எடுத்துக்குங்க. இப்போ நம்ம ஃபேஸ்புக் ஐடி டோட்டலாக லாக் ஆகிப்போச்சு, ஒன்றுமே பண்ண முடியல. சரிங்களா? ஸோ சாப்பாடு கடைக்கு வேலை தேடி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது மூலயமா நான் தெரிவிச்சுக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, வெறும் 3 லட்ச ரூபா சர்வீஸ் சார்ஜ் யாருமே செய்ய மாட்டாங்க. நம்ம மட்டும்தான் செஞ்சு கொடுத்துட்றோம். ஸோ நல்ல மலேசியா அனுபவம், அப்படி இல்லாட்டி இந்தியா எக்ஸ்பீரியன்ஸு, அப்படி இல்லாட்டி சிங்கப்பூர் இதுக்கு முன்னாடி போயிருக்கவே கூடாது. இந்த இ பாஸ் அப்ரூவல் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா பெரும்பாடாக இருக்குது. அதனால சிங்கப்பூர் இதுக்கு முன்னாடி போயிருக்கவே கூடாது, ஃபர்ஸ்ட் டைம் தான் போகணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா 1989 1995 பிறந்திருக்கு. ஸோ இந்த ஏஜ் கேட்டகரியில் உள்ள உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த பாஸ் அப்ரூவல் கிடைக்கும்.
மற்ற ஆளுங்களுக்கு அப்ரூவல் கிடைக்குது, ஆனால் ஆல்ரெடி அவங்க சிங்கப்பூர் யூட்டனர். சரிங்களா? ஸோ ஃப்ரெஷராக போகணும் அப்படின்னாக்க சாப்பாடு கடை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு பரோட்டா நல்லா நான் வீசுகிறேன், இல்லை நான் வந்து ஒரு 5 வருஷம் நல்ல ஒரு பண்டாரியாக வேலை பார்த்துட்ருக்கேன், இல்லை நான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நல்லா சமைக்க போவேன் நான். சரிங்களா? ஒரு கை பண்டாரியாக வேலை பார்த்துட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட போதுங்க. படிப்பே தேவை கிடையாது. படிப்பை பற்றி பிரச்சனையே கிடையாதுப்பா. படிப்பு தேவை கிடையாது. நல்ல சமையல் அனுபவம் இருக்கணும். 1989 1995 இருக்கணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபா சர்வீஸ் சார்ஜ் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கிரைட்டீரியாலாம் நம்மள்கிட்ட இருக்குது. இதுக்கு மட்டும் ஒத்து வந்தீங்கன்னா போதும். ரொம்ப எளிமையாக சிங்கப்பூரில் E-Pass எடுத்து கொடுப்போம். வெளியில் 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா 6.5 லட்ச ரூபா வரைக்கும் வாங்கிக்கலாம். நம்மளிடம் 3 லட்ச ரூபா மட்டும்தான். அட்வான்ஸ் அமௌண்ட்லாம் எதுவுமே தேவையில்லை. பாஸ்போர்ட் மட்டும் நம்ம ஆஃபீஸில் கொண்டு கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஸோ அதிகபட்சம் ஒரு 20 நாளில் உங்களுக்கு விசா ரெடி பண்ணி கையில் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் பணம் கட்டுறதுக்கு ஒரு 10 டேஸ் எடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? 10 டேஸோ இல்லை 15 டேஸோ டைம் எடுக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து கம்பெனியில் பேசி உங்களுக்கு டைம் வாங்கி கொடுத்துருவோம். விசா வந்தது அப்புறம் மட்டும் நீங்கள் பணம் ஏற்பாடு பண்ண ஆரம்பித்தா போதும். முன்னாடியே நீங்கள் பணத்தை ஏற்பாடு பண்ணி கையில் வச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது.